நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க, மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தவில்லை, நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்களோடு வழக்காடாதே. நாம் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் வெறுமனே சண்டை இழுக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சண்டை சச்சரவிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வோமாக. என் வாழ்க்கையை வெற்றியில் அறிந்து கொண்டேன், ஆகவே நான் மனம் திரும்புதலாக ஏற்றெடுக்கிற வசனம் இது. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு தீங்கு செய்யாமல் ஏழையாக இருக்கிற மக்களோடு நீ வழக்காடாதே. அவர்களுடைய பொருட்களை சம்பாதிக்க ஆசைப்படாதே. அவர்களுடைய பணத்தை வைத்து கொண்டு வாழ ஆசைப்படாதே. ஏழையாக இருக்கிறவருடைய பணத்தை பிடுங்குவது ஆபத்தானது. அடுத்த வசனம், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகள் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாது. கொடூரமாக இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். அவருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது. பொறாமை பிடித்த மனுஷருடைய வழி ஒன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். அது முன்னோட வசனம். அச்சமின்றி நிலத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. நம்முடைய நேபர்ஸை நேசிப்போமாக, அவர்களை ஆதரிப்போமாக. எங்கள் அம்மா செய்வாங்க. எங்கள் அம்மா நேபர்ஸ், அவங்கள்ட்டெல்லாம் ஸ்திரீகள் அவங்களோட அன்பாக இருப்பாங்க, ஐக்கியமாக இருப்பாங்க. ஆகவே நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் நம் அயலானுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது. அவருக்கு விரோதமாக தீங்கு நினைக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய கடைசி வசனம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிக்கடரோ கனவீனத்தை அடைவார்கள். நாம் கனப்படுத்த வேண்டும், மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் சாபமாக இருக்கக்கூடாது. ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். ஞானமாக இருக்கிறவர்கள் ஞானத்தை சுதந்திரிப்பார்கள். என்ன சுதந்திரிப்பாங்க? கனத்தை சுதந்திரிப்பார்கள் ஞானவான்கள். மதிகெடரோ கனவீனத்தை அடைவார்கள். மதிகெடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆகவே இந்த நல்ல நாளில் நம்ம வசனங்களை தியானித்துள்ளோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களால் கர்த்தர் நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையில் நாம் இருக்க நாம் ஜெபம் செய்வோமாக. அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக வசனங்களை அனுதினமும் வாசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆமீன்.